ஓம். ஜகத் மித்யா. ஜகத் என்கின்ற சப்தம் எது ஒன்றிலிருந்து வருவதாக இருக்கின்றதோ, உண்டாகுவதை போல இருக்கின்றதோ, எது ஒன்றிடத்திலேயே எல்லாம் நிலை பெறுகிறதோ, எது ஒன்றிடத்திலேயே எல்லாம் ஒடுங்கி விடுகிறதோ, அதுக்கு பெயர் ஜகத் என்று பெயர். ஜாயத்தே கச்சதி திஷ்டதி இது ஜகத். அப்போ ஒன்றிலிருந்து பிறந்தது, ஒன்றிலிருந்து உண்டாகியது. மண்ணிலிருந்து உண்டாகுவது மண் பானைகள், கடலிலிருந்து உண்டாகுவது கடல் அலைகள், நீர்க்குமிழிகள். வஸ்திரம், நூலிலிருந்து உற்பத்தியாகக்கூடியது வஸ்திரங்கள். அதே போல பிரம்மனிடத்திலிருந்து உண்டாகி இருக்கக்கூடியது ஜகத். ஜகத் என்று சொன்னால் நாம் எப்படி புரிந்து கொள்வது? எது ஒன்று உண்மை இடத்திலே ஒரு வடிவமாகவும் ஒரு பெயராகவும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றதோ அதுக்கு பெயர் ஜகத் என்று பெயர். தோற்றமும் ஒடுக்கமும் எது ஒன்றுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றதோ அதுக்கு பெயர் ஜகத் என்று பெயர். அந்த வகையிலே 3 குணங்கள் ஜகத், 3 ஷரீரங்கள் ஜகத், 3 அவஸ்தைகள் ஜகத், 3 அபிமானி ஜகத். எல்லாம் இருந்து அழிந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே அதை ஜகத் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஹரி ஓம்.